மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என் கிட்டப்பா அவர்கள் தான் இந்த கல்லூரிகளை துவங்கி வைப்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து மகளிர் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் அந்த நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக உங்களுக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்குவதற்காக இங்கே வருகை புரிந்துள்ள இந்த காலம் 21-26 இதற்கு முன்பாக இருந்த அந்த காலகட்டத்தில் கூட அப்படின்னு சொன்னா இந்த கல்லூரி வளர்ச்சிக்காக அந்த அளவுக்கு ஆங்கிலத்தினுடைய துறைத் தலைவராக இருந்துள்ளார்கள். பல ஆசிரியர்களை உருவாக்கிய பெருமை அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த கல்லூரியையும் பதிவு செய்து அவர்களையும் அனைவர் சார்பிலும் வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்லூரியுடைய முதல்வர் அப்படின்னு சொல்லி சிறப்பு விருந்தினர் அவர்களை அழைத்து அவர்களை பேச வைத்துவிட்டு அதன் பிறகு ஒரு வார கால பயிற்சி உங்களுக்கு அளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுல நீங்கள் இந்த கல்லூரியில உங்கள் பெற்றோர்களை எதுவும் எதிர்பார்க்காம அதில் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும், எந்த நேரத்துக்குள்ள வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இதை தவிர நாங்க ஒரு 40 கமிட்டி மெம்பர்ஸ் குரூப்போட வச்சிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு கமிட்டியும் உங்கள் மாணவரின் நலனுக்காக என்னென்ன செய்வாங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஒரு செய்தி குறிப்பை பார்த்தேன். அப்படி என்று சொன்னால் நம்முடைய மயிலாடுதுறை 200 ஆண்டுகளுக்கு மேலாக பெண்களுக்கான கல்வி தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கு கூட நான் பதிலளிக்கின்ற பொழுது ஆரம்ப கல்வியினுடைய தொடக்கத்தை என்னுடைய மயிலாடுதுறை பெருமைமிக்க ஒருவரான மாயூரம் வேதநாயகன் பிள்ளை முதல் புனிதம் எழுதிய அவருடைய பெருமையில் பல்வேறு போராட்டங்கள் பெண்களுக்கான முயற்சியிலே தனி பள்ளி வேண்டும், தனி கல்லூரி வேண்டும் என்று முயற்சி எடுத்த அந்த சிந்தனையாளர்கள் அடிப்படையில் மயிலாடுதுறை தான் 150 ஆண்டுகளுக்கு மேலான பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருந்திருக்கிறது. அது ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட பள்ளியாக இன்றைக்கு உயர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம் என்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதிலே மாணவிகள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த வயது உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அடிப்படையாக மனதில் வைத்துக்